எப்ப சார் லோன் சாங்ஷன் ஆகும்? சார் கேட்ட டாக்குமெண்ட் பாதி கூட சப்மிட் பண்ணவே இல்லையே, அப்புறம் எப்படி சார்? எல்லாமே இதுல இருக்கே சார். சார் எங்க சார் நிலத்தோட பட்டா வைக்கவே இல்லையே. ஒரு நிமிஷம். ஓகே சார். சொல்லு மலரே. ஹலோ, வேலையா இருக்கீங்களா? ஆமா. வீட்ல ஒரு பிரச்சனைங்க. ஒரே ஒரு நிமிஷம். சரிங்க சார். என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. சுரேஷ் டீ குடிச்சு கிளாஸ வச்சுட்டு போயிட்டான். அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க உடம்புக்கெல்லாம் எதுவும் ஆவல. மதி பேசினது அவங்களுக்கு பிடிக்கல. எல்லாரும் அவளை திட்டணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதுக்குதான் இந்த நாடகம்லாம். ஒருவேளை அம்மாவுக்கு நிஜமாவே நெஞ்சு வலி வந்திருக்குமோ? அப்படி மட்டும் வந்திருந்தா எல்லாருக்கும் முன்னாடி அவங்க தான் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி சொல்லிருப்பாங்க. இப்படிலாம் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. சுரேஷ்க்கு வேற போன் பண்ணி மாமா வர சொல்லிருக்காரு. இப்ப அவன் வந்ததும் இவங்க ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி கொடுப்பாங்க. அவன் மதி கூட சண்டை போடுவான். அப்புறம் அத்தைக்கு நெஞ்சு வலி சரியாயிடும். சரி, எல்லாத்தையும் எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குறாங்க அவங்க? மதியம் அவங்க சொல்றதுக்கெல்லாம் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவ அப்படி இல்ல. அதை இவங்க தானே புரிஞ்சுக்கணும். தொட்டதுக்கெல்லாம் உன் வளர்ப்பு சரியில்லை, உன்னெல்லாம் ஏன் தான் என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானோன்னு சொன்னா அவளுக்கு கோவம் வராதா? இனி சுரேஷ் வந்துதான் மெயின் சண்டையே. சரி மலர், நான் வேணா இப்ப கிளம்பி வரவா? வேணாம் வேணாம், அதுக்கான தேவையெல்லாம் இல்ல. நானே பாத்துக்கிறேன். இங்க நடக்கிறத சொல்லணும்னு நினைச்சேன், அதான் போன் பண்ணேன். நான் அப்ப வச்சிட்டுமா? சரி மலர். சார், பட்டாவுடைய காப்பி கொடுத்துறேன் சார். வேற எதுவும் வேணுமா சார்? சார் என்ன சொன்னீங்க? பட்டா வேணும்னு சொன்னீங்களே, கொடுத்துறேன் சார். வேற ஏதாவது வேணுமா? சார் கொஞ்சம் இருங்க, பார்த்துட்டு சொல்றேன். தினேஷ், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. சொல்லுங்க. இவரோட லோன் அப்ளிகேஷன் கொஞ்சம் பாருங்க. சில டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகுது, அது என்னன்னு சொல்லிடுங்க. ஓகே சார் வாங்க சார், அவர் பார்த்துப்பார். சரிங்க சார். லட்சுமி, கொஞ்சம் அமைதியா இரு. என்னாச்சுமா? என்னால முடியல. என்னமாச்சு? என்னால தாங்க முடியல சுரேஷ். பாருங்க, அழாதீங்கம்மா. இன்னைக்கு இப்படி இல்ல பேசிட்டாடா. உடம்பு சரியில்லைன்னு அப்பா சொன்னாங்க. பொண்டாட்டி பேசின பேச்சு அந்த மாதிரிடா. இல்ல, ஆஸ்பத்திரியில கிடக்கட்டும்டா. நீ குடிச்சு வச்ச டீ டம்ளரை எடுத்து அந்த பக்கம் வெய்மான மட்டும் தான் சொன்ன. முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம். நானே இந்த காலை வச்சுக்கிட்டு அவனை கொண்டு போய் எடுத்து வச்சிருப்பேன். அதை விட்டுட்டு என்ன அப்படி பேசினாடா. 10 நிமிஷம் நின்னு பேசுறா. தப்பு தப்பா பேசுறாடா. எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னப்ப கூட இவன் கண்டுக்கவே இல்லடா. கல்ல மாதிரி நிக்கிறா. இந்த வீட்டுல யாரு பெரியவங்க சின்னவங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள உங்க அம்மாவை கொல்ல பாத்திருக்கா இவன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஒண்ணு சமையல் வேலை பாரு, வீட்டை கிளீன் பண்ணு, வீட்டோட மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கொள்ளலாம் சொல்லலையே.
ஆஃப்டர் ஆல் ஒரு டீ குடிச்ச டம்ளர் அதை எடுத்து வைக்க சொன்னதுக்கு எங்க அம்மா எதுக்கு தப்பா பேசுன? நான் தப்பால எதுவுமே பேசல. மலரு, நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருந்த. சுரேஷ் கிட்ட சொல்லு மலரு. டீ குடிச்ச டம்ளர எடுத்து வைக்க தெரியாதா உங்க பிள்ளைக்கு? நீ என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கேன்னு என்ன கேக்குறாடா? ஆறடி வசனத்துக்கு வளர்த்திருக்கா உன் பையன். அவன் வேலையை செய்யறதுக்கு அவனுக்கு துப்பு இல்லையான்னு கேட்டாடா என்ன? புள்ளைய வளர்த்து வச்சிருக்கியா, பொறுக்கிய வளர்த்து வச்சிருக்கியான்னு கேக்குறா. இப்பெல்லாம் நான் பேசவே இல்ல. பொய் சொல்றா சுரேஷ், வாய் கூசாம பொய் சொல்றா. மாத்தி மாத்தி பேசுறா. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அம்மா கிட்ட சாரி கேளு. நான் எதுக்குங்க சாரி கேட்கணும்? கண்டபடி பேசிருக்கல, சாரி கேளு. சுரேஷ், நீ இத தலையிடாத, பேசாம இரு. அம்மா கிட்ட சாரி கேளு. நான் தப்பே பண்ணாம நான் எதுக்கு சாரி கேட்கணும்? சுரேஷ் பாருடா, உன் முன்னாடியே எவ்வளவு வாய் பேசுறா பாரு. அப்ப நீ இல்லாதப்போ என்னென்ன பேசிருப்பா இவன். ஒரு சின்ன புள்ள கூட அதோட வேலைய அதே செய்யும். சின்ன புள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட உன் பையனுக்கு இல்லையான்னு என்ன கேட்டா. அந்த லட்சணத்துலதான் அவனை வளர்த்து வச்சிருக்கியான்னு என்ன கேட்டாடா. அவனை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு சுத்தணுமான்னு என்ன கேட்டாடா அவன். கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்கல. புருஷன் மேலயும் இல்ல, மாமனார் மேலயும் இல்ல. நல்ல வேளை இதெல்லாம் நடக்கும் போது உங்க அப்பா வீட்ல இல்ல. இல்லனா இவரையும் கண்டபடி பேசிருப்பாடா. நானாவது இவ்வளவையும் கேட்டுக்கிட்டு இங்க உட்கார்ந்து இருக்கேன். உங்க அப்பானா அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாருடா. சொல்லு தாங்காத மனுஷன்டா. வாய் கூசாம பேசிட்டாடா. எனக்கு புள்ள வளர்க்க தெரியலையாடா, எனக்கு புள்ள வளர்க்க தெரியலையா? நான் வளர்க்காம தான் நீ எஸ்ஐ ஆனியாடா? நீ எஸ்ஐ ஆனியா? அம்மா இவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? சாரி கேளு அம்மா கிட்ட. நான் சொன்னதா உங்க அம்மா சொன்னதுல 10% வார்த்தை கூட என் வாயில இருந்து வரல. புள்ள வளர்க்க தெரியாதவ, புள்ளைய பொறுக்கி மாதிரி வளர்த்து வச்சிருக்கிறவ, இப்போ நான் பொய்க்காரி ஆயிட்டேனா? சொல்லு, இன்னும் என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லிடு, நீ எல்லாம் சொல்லிடு. எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் போய் சேர்ந்துடுறேன், நான் செத்து போயிடுறேன். வாய மூடு முதல்ல. நீ எதுக்கு செத்து போகணும்? இல்ல இதெல்லாம் சரியா வராது. நாமளும் பொறுமையா இருக்கலாம்னு பார்த்தா தலைக்கு மேல ஏறிக்கிட்டு இருக்காவ. சுரேஷ், இவ அப்பா அம்மாவுக்கு போட போடு. ஆமா, அவங்க அப்பா அம்மாவுக்கு உடனே போடு. என்ன லட்சணத்துல பொண்ண வளர்த்து வச்சிருக்காங்கன்னு நான் உடனே கேட்கணும். இல்ல அத்த, மதியோட அப்பா அம்மாவுக்கு எல்லாம் போன் பண்ண வேணாம். இவதான் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு நிக்கிறாளே. பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் தானே இங்க தப்பு பண்ணவ. நான் இங்க தானே இருக்கேன். எது பேசுறதா இருந்தாலும் அது என்கிட்டயே பேசுங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு எதுக்கு போன் பண்ணணும்? ஓஹோ, நான் யாருக்கு போன் பண்ணணும் யாருக்கு போன் பண்ண கூடாதுன்றத கூட நீதான் சொல்லணுமா? என் பிரச்சனையே என்கிட்டயே பேசுங்கன்னு தான் நான் சொல்றேன். உன்னதான் அடக்கவே முடியலையே. உன்கிட்ட என்னத்த பேசுறது? உங்க அப்பா அம்மா கிட்டே நாங்க பேசிக்கிறோம். சுரேஷ், நீ போன போடுறா. நீங்க அம்மா அப்பாக்கெல்லாம் போன் பண்ணக்கூடாது. என்ன எங்க அம்மாவே அதட்டுற? நான் யாரையுமே அதட்டலாம் இல்ல. அவங்களை எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படுத்தணும்? ஓ, உங்க அம்மா அப்பா கஷ்டப்படக்கூடாது, ஆனா நாங்க கஷ்டப்படணும், அப்படித்தானே? சொல்றத சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டா எந்த கஷ்டமும் இல்லையே. ஓஹோ, எங்களுக்கு எதையும் புரிஞ்சுக்க தெரியலையா? அப்போ நாங்க முட்டாளா? நீ இரு லட்சுமி, நானே போன் பண்றேன். நீங்க போன் பண்ண கூடாது. வாய முட்டு நில்லு. எங்க அப்பாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. தேவையில்லாத கதையெல்லாம் சொல்லி அவரை டென்ஷன் படுத்தாதீங்க. வந்ததுல இருந்தே எங்களை டென்ஷனோட தானே வச்சிருக்க. அதுல கொஞ்சம் உங்க அப்பாவும் அம்மாவும் அனுபவிக்கட்டும். நீங்க போன போடுங்க. சொல்லிருக்கீங்க. சமந்தி தான் கூப்பிடுறாரு.
ஹலோ, நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? எங்க வீட்டுக்கு வாழ வந்திருக்கிறது உங்க வீட்டு பொண்ணு. அப்புறம் எப்படி நாங்க நல்லா இருக்க முடியும்? என்னாச்சுங்க? ஸ்பீக்கர்ல போடுறேன். எங்க நீங்க போன கொடுங்க. வாயாங்க உங்க பொண்ணுக்கு. இல்ல வாயான்னு கேக்குறேன். குடும்பம் நடத்த வந்தாளா இல்ல எங்க உசுர வாங்க வந்தாளா? கல்யாணம் முடிஞ்சு எத்தனை நாளாச்சு? இது வரைக்கும் ஒரு வார்த்தை நாங்க சொல்லி அவ கேட்டுக்காளா? எல்லாத்துக்கும் பதிலுக்கு பதில் பேசுறா, வாயாடுறா. என்ன பேசுறாவ? உங்க பொண்ணு வக்கீலுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டாளா? அப்படின்னா அதை செஞ்சிருக்க வேண்டியதானே? எதுக்கு எங்க பையனுக்கு கட்டி கொடுத்து எங்க நிம்மதி கெடுக்குறீங்க? அப்பப்பா, நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன். ஆனா இவள மாதிரி ஒருத்திய நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. அவளுக்கு இருக்கிறது நாக்கா கத்தியான்னு கூட தெரியல. டேய் கொண்டாடி போன கொடு. புகுந்த வீட்டுல எப்படி நடந்துக்கணும்னு உங்க பொண்ணுக்கு நீங்க சொல்லி கொடுக்கலையா? பெரியவங்களை பார்த்தா காலை விழுந்து கும்பிடணும் கூட நீங்க சொல்ல வேண்டாம். மரியாதையா பேசணும் கூட நீங்க சொல்லி வளர்த்திருக்கலாம்ல. என்னவோ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் லவ் அதிகமான கத்துறா, வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறா. இன்னைக்கு இவ மாமியார் கிட்ட என்ன பேசினா தெரியுமா? அவளை பார்த்து உனக்கெல்லாம் புள்ள வளர்க்க தெரியலன்னு சொல்லியிருக்கா. மன்னிச்சிருங்க சம்பந்தி, அவ தெரியாம ஏதாவது பேசிருப்பா. தெரியாம பேசுறாளா? யாரு இவளா தெரியாம பேசுறா? எல்லாம் தெரிஞ்சுதாங்க பேசுறா. உங்க பொண்ணு பேசுன பேச்சுல என் மனைவி லட்சுமிக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. ஆனா இன்னும் கூட நிறுத்தாம தான் பேசிக்கிட்டு இருக்கா. உட்காருங்கம்மா, உட்காரு. நான் மதி கிட்ட பேசுறேன், நீங்க போன் அவகிட்ட கொடுங்க. பேசுறத இங்க வந்து பேசுங்க. பேசுறத விட்டுட்டு கிளம்பி வாங்க. சம்பந்தி, அது வந்து ஆமா, பெரிய சம்பந்தி. அந்த வார்த்தைக்கு நீங்களாவது மரியாதை கொடுக்குறீங்கன்னா உடனே நீங்க கிளம்பி வரணும். இன்னைக்கு 2ல 1 முடிவு பண்ணி ஆகணுங்க. ஐயோ சம்பந்தி, சமந்தி, அப்பா சமந்தி, ஐயோ வாய குறைன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாளே. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீ ஏமா அக்காவை திட்டுற? நம்மள உடனே கிளம்பி வர சொல்றாங்க. நம்ம போலாம் காஞ்சனா. என்னங்க இது? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. இப்ப என்ன, நம்ம என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வரலாம் வா. கடவுளே, எதுவும் பெரிய பிரச்சனையா இருக்க கூடாது. கொடுங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னு உன் பொண்டாட்டி உன்கிட்ட சொல்லலையா? மா சொன்னாமா? ஆனாலும் நீ ஆடி அசைஞ்சு இப்பதான் வர. மா உடனே வர முடியலமா. நீங்க எப்படி இருக்கீங்க? உசுரோட இருக்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். உனக்கு ஞாபகம் இருக்கா பாக்கியராஜ்? நீ சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ உன் கூட படிக்கிற பையன் கூட ஏதோ சண்டை. உன் மேல எந்த தப்பும் இல்ல. ஆனாலும் அந்த பையனோட அம்மா உன்னை தப்பு சொல்லிட்டா. உன்னை நான் சரியா வளர்க்கலன்னு சொல்லிட்டா. மா எனக்கு ஞாபகம் இருக்குமா? அதுக்கே நான் மனசு வருத்தப்பட்டு 2 நாளைக்கு சாப்பிடாம இருந்தேன். என்ன போய் உனக்கு புள்ள வளர்க்க தெரியலன்னு வாய் கூசாம சொல்லிட்டாடா இவ. இத்தனைக்கும் நான் ஒண்ணுமே சொல்லலடா. சுரேஷ் டீ குடிச்ச டம்ளரை எடுத்து வெய்மான்னு மட்டும் தான் சொன்னேன். அதுக்குதான் எனக்கு இந்த ஏச்சும் பேச்சும். சுரேஷையும் கண்டபடி பேசினாடா இவ. வாங்க மாமா, வாங்க அத்தை, உட்காருங்க. இவங்க என்ன பொண்ணையும் மாப்பிளையும் மறுவீடு கூப்பிடவா வந்திருக்காங்க? எந்திரிச்சு நின்னு வரவேற்கிற. என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பொண்ணு? நீங்க 2 பேரும் எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? பாருங்க, அம்மா அப்பா மேல எவ்வளவு அக்கறை.
அதுல கொஞ்சமாவது புகுந்த வீட்டுல இருக்கிறவங்க மேல காட்டணும்னு ஏதாவது இருக்கா அவளுக்கு? அப்படி ஏதாவது இருந்திருந்தா எனக்கு நெஞ்சு வலி வர அளவுக்கு பேசிருப்பாளா? என்ன நடந்துச்சுமா? அதான் போன்லயே சொன்னேன். கொஞ்சம் கூட இவளுக்கு யாரு மேலேயும் மட்டும் மரியாதையே இல்ல. பாக்கி வந்தபடி எல்லாம் பேசுறா, பேயாட்டம் ஆடுறா. ஒழுங்கா புள்ள வளர்க்க தெரியாத நீ எல்லாம் புள்ளைய எதுக்கு பெத்துக்கிட்டேன்னு கேக்குறா. ஒரு மாமியார பார்த்து கேக்குற கேள்வியா இது? நான் என்ன பேசணும் அதை மட்டும் சொல்லுங்க, போய் சொல்லாதீங்க. பாருங்க, உங்க முன்னாடியே எப்படி பேசுறான்னு பாருங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு மதி. கேவலமா பேசுறா. புருஷனை குறை சொல்றா, எங்க எல்லாரையும் குறை சொல்றா. ஏதோ எங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாத மாதிரியும் இவளுக்குதான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறா. நாங்க மதி கிட்ட பேசுறோம். ஏற்கனவே பேசியும் கூட எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியலையே. மாமியார் ஒரு வேலை சொன்னதுக்கு வாழத்துக்கு பூமிக்கு குதிக்கிறதெல்லாம் எந்த வீட்டுல இந்த மாதிரி நடக்கும்? நடந்தது என்னன்னு முழுசா சொல்லணும். உங்க பக்கத்தை மட்டும் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றதெல்லாம் நியாயமே இல்ல. மதி இப்படி எல்லாம் பேசாத மதி. பதிலுக்கு பதில் மட்டும் தான் இவ பேசுறா, வேற எதையும் கேட்கறது இல்ல. நாங்க பேசுறோம். நீ வா மதி. பேசுறத இங்க வச்சே பேச வேண்டியதானே? நீங்க என்ன பேசுவீங்களோ ஏது பேசுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு சம்பவம் இனிமே இந்த வீட்டுக்குள்ள நடக்கக்கூடாது. போய் பேசுங்க. வாடி வா. உனக்கு அவ்வளவுதான் லிமிட். நானும் பொறுமையா இருந்தா என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன். நீ இங்க இருந்ததெல்லாம் போதும். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க கூடாது. முதல்ல வெளியே போ, வெளியே போ. டேய் வெளியே